Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் ஓல்டு ஜீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு DIY பார்க்கலாம். ஓல்டு ஜீன்ஸில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு அழகான போஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 13 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி 9 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 13 இன்ச் உயரமும் 9 இன்ச் அகலமும் இருக்கா மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வளைவாக வந்து கட் பண்ணிக்கணும். ஒன் சைடு வந்து இப்படி இருக்கா மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த பீஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் இதே சைஸ்க்கு ஒரு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளுக்கு கொடுக்கறதுக்கு உள்ளே கொடுக்குற கிளாத் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அட்ராக்டிங்கான கலர்ஸில் கூட எடுத்துக்கோங்க. அப்போ ஜீன்ஸோட அந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஜிப் தேவைப்படும். 9 இன்ச்சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜீன்ஸ் கிளாத்தோட அந்த நல்ல பக்கம் மேலே இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க. அதுபோல் நம்மளோட இந்த லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கமும் அந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ ஓரங்களில் தையல் போடணும். கொஞ்சோன்னு மட்டும் திருப்பிக்கிறதுக்கு கொஞ்சோன்னு மட்டும் கேப் விட்டுட்டு ஸோ நீங்கள் தைச்சிக்கோங்க. எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கூட துணிகளை விடாமல் ஓரத்தில் அழகாக தையல் போட்டுக்கோங்க. 2 கிளாத்துக்கும் சேர்ந்தா மாதிரி. இந்த பர்ஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஓல்டு ஜீன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க ரொம்பவே யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்னர் தையல் எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நான் வந்து தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இது வழியே நம்ம வந்து இதை திருப்பிக்கலாம். நம்ம திருப்பறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் கொடுத்துக்கோங்க. நம்ம தைச்ச அந்த தையலை வந்து டச் பண்ணாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபுல்லாகவுமே நம்ம தைச்ச எல்லா சைட்லேயுமே இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவுமே கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு திருப்பிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி ஆச்சு. இந்த இடத்துல இருக்க அந்த ரா பீஸை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டு ஸோ இந்த இடத்துல இருந்து தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில். இந்த பீஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இந்த தையல் வந்து அழகாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்மளோட இந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னொரு 2 பீஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ இதே ஜீன்ஸ் கிளாத்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு இந்த பீஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து மீதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் இந்த வந்து ஜீன்ஸ் கிளாத்தில் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் உள்ளே கொடுத்துருக்க அந்த ரெட் கலர் அந்த லைனிங் கிளாத்தில் கூட நீங்கள் இந்த இதை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஜிப் கூட இதை வந்து அப்படி நீங்கள் வந்து தைச்சிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்படியே வந்து ஒரே தையல்லே நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே அந்த ஓரங்களை வந்து மடிச்சுட்டு இந்த ஜிப் மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே ஓரங்களை மட்டும் மடித்து வச்சுக்கிட்டே அப்படியே லைட்டாக ஒரு மடி மடிச்சுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட வேண்டியதான்.
கொஞ்சம் தச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரன்னர் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸோ மீதி இருக்கிறதையும் அது போலவே தைச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் எப்படி தைச்சோமோ சேம் அதே மாதிரியே அந்த சைடுமே தைச்சிக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு அந்த ஓரத்தில் இப்படி மடிச்சிட்டு ஸோ இது மேலே அப்படியே வச்சு தைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடுமே தைச்சாச்சு. இப்போ இது அப்படியே நம்ம திருப்பி கீழே வந்து ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த பர்ஸ்க்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பாக்கெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஜிப்போட. இதை அப்படியே திருப்பிடுவோம். திருப்பிட்டு நம்ம இதை எப்படி வந்து அந்த பர்ஸ் கூட வச்சுட்டு நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து திருப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண அந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இது வந்து இந்த மாதிரி சென்டருக்கு தான் வரும். இப்போ ஃபைனலாக பர்ஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்கத்தை மேலே தெரிகிற மாதிரி மடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சின்ன பாக்கெட்டை வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு எக்ஸஸாக ஓரங்களில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரே ஈவனுக்கு இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இது மேலே நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பிட போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஜீன்ஸோட அந்த நல்ல பக்கம் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் அந்த லைனிங் பீஸ் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேக்கெட்டை வந்து நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஜிப்போட அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தையல் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஸோ இந்த ஓரங்களில் தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஓரத்தை தைச்சாச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம வந்து அந்த சைடுமே தைச்சிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடுமே தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த மூலைகள் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுருங்க நைஃபை விட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே தைச்சாச்சு. இப்போ நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து மேக்னெட் பட்டன் ஸோ அந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்க்ரோ வச்சு தான் இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ வெல்க்ரோவை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே இப்படி ஒட்டிட்டு ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட கன் இல்லைன்னா நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க, ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக டிசைன் பண்ணுறதுக்கு இது போல் ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். இது எல்லாமே எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயுமே கிடைக்கும். ஒரு பூ வந்து ₹1 தான். ஸோ நிறைய விதத்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சதுக்கப்புறம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். இது மேலே நீங்கள் வந்து பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த பர்ஸ்குள்ளே என்னென்ன வச்சு நம்ம ஹேண்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து நான் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். அது போல் இந்த ஜிப்குள்ளார கொஞ்சம் கார்ட்ஸ் அப்புறம் காயின்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பணம் எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது போல் செஞ்சீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எனக்கு அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அனுப்புகிற அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சொல்லிக்கவே முடியல. ஸோ நான் செஞ்சதை விட நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுபோல் அந்த எல்லா ஃபோட்டோஸுமே நான் கலெக்ட் பண்ணி நான் ஒரு சின்ன வீடியோவாக நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்கையில் உங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னென்னமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.